வணக்கம். குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் வி நாராயணன். அன்பானவர்களே, ஒரு பெண் ருதுவாகிவிட்டால் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நமது கலாச்சாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி கொண்டாடுவதற்கு காரணம், ஒரு பெண்தான் ஒரு குடும்பத்தை இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு குடும்பத்தை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் ஒரு குடும்பத்தை காப்பதற்கும் பெண்ணே அரணாக அமைகிறார். ஆகையால் தான் பெண்ணிற்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் அளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண் ருதுவாகிவிட்டால் அந்த ருது ஜாதகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த ருது ஜாதகம் எந்த அளவிற்கு வேலை செய்கிறது என்றால், அவளுடைய மன வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும், அவளுடைய தாய்மாமனுடைய பலம் என்ன, தாய் தந்தையருடைய நிலை என்ன, அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலை என்ன என்று அந்த ருது ஜாதகத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது. இந்த ருது ஜாதகம் என்பது, அப்போ பிறந்த ஜாதகம் வேலை செய்யாதா என்ற கேள்வி உங்களுக்கு உண்டு. பிறந்த ஜாதகம்தான் முழு பலனையும் அளிக்கக்கூடியது. ஏன் பெண்ணிற்கு மட்டும் இரு ஜாதகம் என்று கேட்கிறீர்கள்? பெண்ணிற்கு மட்டும்தான் இரண்டு வாழ்க்கை, அதாவது பிறந்த வீட்டிலும் வாழ்க்கை, புகுந்த வீட்டிலும் வாழ்க்கை. அந்த புகுந்த வீட்டுக்கு எப்படி செல்ல போகிறாள்? இவள் பெரியவளானதும் இவள் வளர்ந்த வீட்டுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா? தாய் மாமனுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா? அந்த குழந்தைக்கு இதன் பிறகு எப்படி இருக்கும் என்பதை பற்றியான கருத்துக்கள் அடங்கியது தான் இந்த ருது ஜாதகம். அப்பேற்பட்ட இந்த ருது ஜாதகம் என்ன மாதிரியான பலன்களை செய்கிறது என்பதை ஒரு பொது பலனாக தான், அதாவது நம்ம 12 லக்கணத்துக்கும் குறிப்பிடுறோம். இந்த 12 லக்கணங்களிலையும் ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒருவேளை சில பலன்களில் கொஞ்சம் மோசமான பலன்கள் வந்தாலும் அவளுடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த பலனை சரி செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்து கொள்ளலாம். அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். இப்போது உதாரணத்திற்காக, மேஷ லக்னத்தில் ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண்ணிற்கு எப்பேற்பட்ட பலன்கள் வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். மேஷ லக்னம், விருச்சக லக்னம், ராசியினுடைய 12 ராசிகளுடைய முதல் லக்கணம் மேஷ லக்கணம், 8வது லக்கணம் விருச்சக லக்கணம். இந்த 2 லக்கணங்களுமே செவ்வாய் பகவானுக்கு உண்டான லக்கணம். மாங்கல்யத்திற்கு செவ்வாய் பகவானும் முதன்மையாக அமைகிறார். ஆகையால் இந்த மேஷ லக்கணத்திலும் விருச்ச லக்கணத்திலும் ஒரு பெண் ருதுவானால் பொதுவாக பாதிப்புகளையே அதிகமாக நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எது மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கிறது என்றால், பிறந்த இடத்திலும் சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, தாய் தந்தையரை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, பிறந்த இடத்திலிருந்து இந்த பெண் பிரிந்து மனமாகி கணவனிடம் சென்றுவிட்டால் அங்கும் சில பாதிப்புகளையும் மாங்கல்ய பலத்தையும் இவர் இழக்கிறார். அதற்கு ஜாதக ரீதியாக என்ன காரணங்களை கூறுகிறார்கள் என்றால், மேஷ லக்னம் என்பது செவ்வாய் பகவானுடைய லக்னம். அதற்கு 2ஆம் இடம் ரிஷபம். இந்த ரிஷபம் என்பது சுக்கிரனுக்கு அதிபதி. இது செவ்வாய், அது சுக்கிரன். மேஷ லக்னத்துக்கு நேர் 7ஆம் வீடு துலாம், அதுவும் சுக்கிரனுடைய வீடு. அந்த விருச்சிக லக்கணத்திற்கு 12ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடாக அமைகிறது. 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் மேஷ லக்கணத்துக்கு 12ஆம் வீடு மீனத்தினுடைய வீடு, விருச்சிக லக்கணத்திற்கு 12ஆம் வீடு துலாத்தினுடைய வீடு, விருச்சிக லக்கணத்துக்கு 2வது வீடு குரு வீடான தனுசுனுடைய வீடு. மேஷ லக்கணத்துக்கு விரையாதிபதியாக குருவே, மீன லக்கணத்துக்கு அதிபதியான மீன ராசிக்கு அதிபதியான குருவே அமைகிறார். விருச்சிக லக்கணத்திற்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன்
விரையாதிபதியாக அமைகிறார். மாங்கல்ய பலத்தை பொறுத்தமட்டிலும் குரு, சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்களும் முதன்மையாக கருதப்படுகிறது. இந்த 3 கிரகங்களும் சரியாக படி இந்த 2 லக்னங்களுக்கு அமைவதில்லை. ஏனென்றால் செவ்வாய் அட்டமாதிபதியாக விருச்சகத்தில் வர்றார். அது அவர் ராசியாக இருந்தாலும் அது அட்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி செவ்வாய், விரையாதிபதி சுக்கிரன், குரு. இந்த சுக்கிரனும் குருவும் மேஷத்திற்கு சுக்கிரன் தனம், குடும்பம், வாக்காக அமைகிறார். விருச்சிகத்திற்கு குரு தனம், குடும்பம், வாக்காக அமைகிறார். மேசலக்கணத்திற்கு 12ஆம் இடமான மீனம் விரையாதிபதியாகவும், விருச்சக லக்கணத்திற்கு 12ஆம் இடமான துலாம் விரையாதிபதியாகவும் அமைவதால் மாங்கல்ய பலம் அங்கே குன்றுகிறது. இருதார அமைப்புகளையும் சில நேரங்களில் கொடுத்து விடுகிறது. இப்போ மேசலக்கணத்திலும் விருச்ச லக்கணத்திலும் ஒரு பெண் ருதுவானால் பின் வாழ்க்கை சங்கடமாகத்தான் அமையுமா என்றால் பிரதான நூல்களில் இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு உண்டான பரிகார முறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இவர்களுடைய இப்படி ஒரு நிலை அமைந்து விட்டால் மேசலக்கணம் விருச்சக ராசியாக கூட சில பெண்கள் ருதுவாவது உண்டு. அப்படி சில பெண்கள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ அல்லது விருச்சக லக்கணம் மேசராசி என்று அமையப்பெற்றாலும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து இரண்டையும் ஒப்பிட்டு இரண்டுக்கும் உண்டான வேறுபாடுகள், ஏற்ற இறக்கங்கள் இவற்றை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகும். ஆகவே மேஷலக்கணத்திலும் விருச்சக லக்கணத்திலும் ஒரு பெண் ருதுவானால் எப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்தும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இது ஒரு பொது பலன்தான், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்து கொள்வது நலம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.